சிடிஆர் நிர்மல்குமார் மாதிரியான சீரியல் அஃபெண்டர்ஸை உள்ள வச்சுக்கிட்டே அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை கைது பண்ணி கையாளாகாத தாவேக அரசு தான் ஒரு கோழை என்பதை மீண்டும் நிரூபித்திருக்கிறது. கில்லி சரத் மாதிரியான ட்ரக்ஸ் சம்பந்தப்பட்ட ஆட்களும் நிறைந்த ரேபிஸ்டுகள் நிறைந்த கட்சி டிவிகே அப்படிங்கிறத மறைக்கிறதுக்காக பிஜேபி ஆர்எஸ்எஸ் உடைய பேக்கப்ல சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் ஒரு ஸ்லீப்பர் செல்லா தாவேகால இருந்துட்டு இருக்காரு. ஹத்ராஸ் கேங் ரேப் இன்சிடென்ட் தாக்கூர் கம்யூனிட்டி இளைஞர்கள் பண்ண விஷயத்துல நாக்க வெட்டிட்டாங்கன்னு சொன்னதுக்கு அந்த 19 வயது பெண்ணுடைய வீடியோவை எடுத்து போட்டு இந்த பாருங்க நல்லா தான் பேசுது நாக்கெல்லாம் வெட்டலன்னு எந்த ஒரு பிளரும் இல்லாம போட்ட விஷயத்துக்கு கோர்ட்ல அது கேஸ் ஆகி அதுக்கு அண்டர்டேக்கிங் அவிடவுட் எழுதி கொடுத்து சவார்கர் முறையில் சாரி சொல்லி வெளியே வந்த ஒரு ஆர்எஸ்எஸ் கைகூலி. இந்த ஆர்எஸ்எஸ் கைகூலி வந்துட்டு மிசால உள்ள போன முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை பார்த்து நீ வந்துட்டு அரசியல் விட்டு வெளியில போன்னு சொல்லுதுன்னா இதெல்லாம் என்ன மாதிரியான மடைமாற்று முயற்சிங்கிறத மக்கள் சிந்திக்கணும். அது மட்டும் இல்லாம ஆதவர்ஜுனா நேத்து பண்ணிருக்கிறது ஹீனஸ் கிரைம். போலீஸ் மேலேயே அந்த அவதூறை நீங்க திரும்பவும் பரப்புனது மூலமா இந்த விஷயத்துல நீங்க சீரியஸான இன்னொரு கிரைம் ஆதவர்ஜுனா அவர்கள் பண்ணிருக்காரு. இது எல்லாமே கில்லி சரத் விஷயம் மட்டும் இல்லாம ரேபிஸ்ட் கட்சியான டிவிகேல இருந்து டைவர்ட் பண்றதுக்காக தான் அப்படிங்கறத மக்கள் புரிஞ்சுட்டு தான் இருக்காங்க, பார்த்துட்டு தான் இருக்காங்க. இடைத்தேர்தலில் இதுக்கான மொத்த ரிசல்ட்டையும் நீங்க பாப்பீங்க. இந்த ஹத்ராஸ் இன்சிடென்ட்ல அஃபெக்ட் ஆன ஃபேமிலி இன்னைக்கு வரைக்கும் ப்ரொடெக்ஷன்ங்கிற பேர்ல ஒரு ஹோம் இம்ப்ரெஸ்மெண்ட்ல இருக்கிற மாதிரியான நிலைமையில தான் இருந்துட்டு இருக்காங்க. உண்மையில இந்த 5 வருஷமா எங்கடா நீங்க எல்லாம் போனீங்கன்னு கேக்குறீங்கல்ல, நாங்க வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய சம்பவங்கள் பண்ணிட்டு இருந்தோம், பெரிய பெரிய விஷயங்களை சங்கிகளை எதிர்த்துக்கிட்டு இருந்தோம். இந்த மாதிரி சல்லித்தனமா உங்களை எல்லாம் எதிர்க்கிற அளவுக்கு எங்களை கொண்டு வந்து கீழே விட்டுருக்கானுங்க பாத்தீங்களா, அதுதான் இவனுடைய வெற்றி. இது கூட தெரியாம போயும் ஒரு நடிகனுக்காக நீங்க எல்லாருமே வந்துட்டு முட்டு கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படிங்கறது வந்து இந்த நாட்டுடைய சாபம் மட்டும் இல்லை, இந்த ஸ்டேட்டுடைய சாபம் மட்டும் இல்லை, மொத்த மனிதத்துக்கான சாபம்.